நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல், அதுல வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மனு தாக்கல் செய்து நேர்காணலும் முடித்து அதற்குரிய அந்த காலத்திலே இப்பொழுது ஒரு என்னுடைய மன ஆதங்கத்தை அந்த வேட்பாளர் தெரிவிலே என்னை தெரிவு செய்யாமல் இருந்ததற்குரிய காரணத்தை என்னால் முழுமையாக சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கழகத்தினருக்கு அது தெரிய வேண்டும். கழக பொதுச் செயலாளருக்கும் அந்த கருத்து தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில சீர்காழி தொகுதி மக்களுக்கும் என்னுடைய மன ஆதங்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். அதற்கு உரிய நன்றி கடப்படாக வந்திருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில நான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகனாக இருந்து 1975 கழகத்திலே என்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக நேரத்திலே என்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து முடித்து பல்வேறு தேர்தல்களிலே எங்களுடைய பகுதியிலே, குறிப்பாக என்னுடைய திருவன்காடு கிராமத்திலே 1977 சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முதலாக சந்திக்கின்ற நேரத்திலே பூத் ஏஜெண்டாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். அதற்கு பின்னால 77 6 மாதத்திலே 77 சட்டமன்ற பொதுத் தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிற அந்த தேர்தலிலே என்னுடைய வாக்கை செலுத்தி நான் என்னுடைய பகுதியிலே பூத் ஏஜெண்டாக செயல்பட்டு என்னுடைய இயக்கப்பணியை அப்படி தொடங்கி 1986 எங்களுடைய திருவன்காடு ஊராட்சியிலே ஊராட்சி மன்ற தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து மக்களும் போற்றுகின்ற விதத்துல என்னுடைய செயல்பாடுகளை அங்கே அமைத்துக் கொண்டேன். ஆக என்னுடைய ஊரிலே கூட என்னை விரலிட்டு யாரும் குறை சொல்ல முடியாது என்ற ஒரு நிலையை இன்றளவும் அதை தக்க வைத்திருக்கிறேன் என்பதை இந்த இடத்துல பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பின்னாலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னாலே 1987 இயக்கம் 2ஆக பிளவுபட்ட நேரத்திலே ஜானகி அம்மையார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்கள் தலைமையேற்ற நேரத்தில் புரட்சி தலைவி அம்மாவோடு அவருடைய செயல்பாடுகள் இயக்க அவர்களுடைய முன்னணி செயல்பாடுகள் தொண்டர்களோடு இணக்கமாக அவர்கள் பழகி வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு மெசேஜை, தொண்டர்களுடைய மெசேஜை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில் அவர்கள் மேல் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டு அவருடைய கழக பணிகளை நான் ரசித்து ஏற்றுக்கொண்டேன். புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே 1989 சீர்காழி தொகுதியிலே சேவல் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வாய்ப்பு அப்பொழுது நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் வாய்ப்புகள் அப்பொழுது மறுக்கப்பட்டது. பின்னாலே 1991 தேர்தலை சந்திக்கிறோம். இயக்கம் ஒன்றாக இணைந்து விட்டது. மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுவிட்டோம். ஜானகி அம்மையார் அவர்கள் இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை சென்று 91 இந்த தொகுதியிலே நான் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த நேரத்தில் அன்றைக்கு இருந்த மாவட்ட நிர்வாகிகள் என்னை அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்ற நிலையில அந்த நிலையை எடுத்தார்கள். அப்பொழுது கூட அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் 1996 அம்மா அவர்கள் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து மிக சிறப்பான ஆட்சியை தந்த நேரத்தில் அம்மா மேல் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் கொண்டு வந்து அன்றைக்கு வேட்பாளராக 96 சீர்காழி தொகுதியிலே நான் களம் பெற்றிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய நண்பர்கள், எங்களுடைய ஆசிரியர் நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், காவல்துறை நண்பர்கள் சொல்வார்கள், இந்த நேரத்தில் அதிமுக தோற்று விடும் என்ற நேரத்திலே நீங்கள் வேட்பாளராக நிற்கிறீர்களே என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது கூட புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள், நான் வேட்பாளர் நிற்கிறேன், தோற்றாலும் பரவாயில்லை, இயக்கத்தினுடைய அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நான் மீறாமல் நான் இன்றைக்கு களம் காணுங்க. எனக்கு தெரியும் 96 பன்னீர்செல்வம் டிஎம்கே கேண்டிடேட், நான் அதிமுக கேண்டிடேட். எனக்கு தெரியும் நான் தோற்றுருவேனே தெரியும். தோற்றுருவேனே தெரிஞ்ச தேர்தல் வேலையை நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக கொஞ்சம் கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. அதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட்டதே கிடையாது.
தோற்ற மறுநாள் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிய மறுநாளே நான் வந்து என்னுடைய கழக பணியை தொடர்ந்திருக்கிறேன். யாரும் அப்படிலாம் சோர்ந்து விடுவாங்க. என்னோட வந்து ஒன்றிய செயலாளர்லாம் அழுதாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் அழுவாதீங்க, இல்ல வெற்றி தோல்விகள் சகஜம் இயக்கத்துல அப்படின்னு சொல்லி என்னுடைய பணிகளை தொடர்ந்திருக்கிறேன். அதற்கு பின்னாலே 2001 தேர்தல் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு திட்டமிட்டே மறுத்தார்கள். அதை கூட நான் ஏற்றுக்கொண்டேன். 2006 திமுக ஜெயிச்சாங்க இங்க. அது அந்த அந்த நேரத்திலையும் எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைக்கு இந்த தொகுதியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் திட்டமிட்டு பண்ணாங்க. திருப்பி 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன மட்டும்தான் இன்டர்வியூக்கே கூப்பிட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டது எங்களுடைய மாவட்ட செயலர் இருந்த அண்ணன் OS மணின்னு கூட அது தெரியாது. நான் தான் அவருக்கு தகவலை சொல்றேன், அம்மா என்ன கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுக்கு பின்னாலே 2011 அந்த சீட்டு எனக்கு கொடுக்கல, வேற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப கூட நான் கவலைப்படல. ஆனா அடுத்த 6 மாதத்துல உள்ளாட்சி தேர்தல்ல நான் நாகூர் ஒன்றிய கவுன்சிலரா ஜெயிச்சேன். ஜெயிச்சுட்டு 2006 நாகூர்ல ஒன்றிய கவுன்சிலர் நின்று ஜெயிச்சு அதிமுக சேர்மன் கேண்டிடேட் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப நான் தான் நிக்கிறேன். அந்த இயக்கத்தினுடைய அந்த பெருமைகளை காப்பாற்ற வேண்டும், இயக்கத்தினுடைய அந்த இதை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில அந்த சேர்மன் அந்த நான் தோத்துருவோன்னு தெரியும், இருந்தாலும் நின்றேன். கட்சிக்காக நின்றேன். கட்சி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விட கூடாதுங்கிற அந்த அடிப்படையில் நின்றேன். தோத்தேன். அதை பத்தி மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டேன். ஆனா 2011 எனக்கு சீட்டு கொடுக்கல, அம்மா கூப்பிட்டாங்க, ஆனா எனக்கு சீட்டு கொடுக்காத பண்ணிட்டாங்க. அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். 2011 சேர்மன் எலெக்ஷன் வருது, சட்டநாதபுரம் திட்டை கவுன்சில்ல நின்று ஜெயிச்சுட்டேன். அப்ப வந்து எனக்கு தானே சீட்டு கொடுக்கணும், எனக்கு சீட்டு கொடுக்கல. நான் நின்று 2006 தோத்துருக்கேன் சேர்மனுக்கு, ஆனா எனக்கு சீட்டு கொடுக்கல. எனக்கு சீட்டு கொடுக்க என்ன பண்றாங்க, வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து நின்று நான் வந்து சேர்மன் ஆனேன். அதை எதிர்த்து நான் தான் நிப்பேன், முடியாது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்று நான் வந்து 2011 சேர்மன் ஆனேன். 2011 சேர்மன் ஆன அந்த இதுல 2016 அம்மா வந்து சேர்மனா இருக்கிற எல்லாரையுமே யாரு நல்ல முறையில் செயல்பட்டார்கள், மக்களோடு தொடர்புடையவர்கள், மக்கள் நல திட்டங்களை எப்படி கொண்டு சென்றாங்க, அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னு காவல்துறை மூலம் அம்மா இது பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு அம்மா என்ன செலக்ட் பண்ணாங்க, எம்எல்ஏ ஆனோம். நான் சட்டமன்ற உறுப்பினரா இந்த தொகுதியில, இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டு இருக்கேன். தொகுதிக்கு என்ன என்னால முடிந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன். இன்னும் குறிப்பா சொன்னோம்னா கொரோனாவை விட்டுருங்க, கொரோனா பண்ணணும், நம்ம மக்களுக்காக நம்ம பண்றோம், அது வேற. ஆனா ஆர்டிஓ ஆபீஸ் நான் வந்து சீர்காழிக்கு கொண்டு வந்தேன். அது யாராலையும் முடியாது. ஆக்சுவலா தரங்கம்பாடி தாலுகாவுக்கு ஆர்டிஓ ஆபீஸ் போகணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆர்டிஓ ஆபீஸ் மயிலாடுதுறைக்கு சீர்காழிக்கு ஆர்டிஓ ஆபீஸ் கொண்டு வந்தேன். மாவட்டத்தை பிரிச்சோம். ரொம்ப சிரமப்பட்டு எடப்பாடியார்ட்ட சொல்லி எங்களுக்கு தனி மாவட்டம் வேணும், காரைக்காலுங்கிற எங்களை ஒரு யூனியன் டெரிட்டரி பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப போராடி மாவட்டத்தை பிரிச்சோம். மாவட்டத்தை பிரிச்சு ஆர்டிஓ சீர்காழி கொண்டு வந்தேன். கொள்ளிடத்தை தனி தாலுக்காக்கணும் ப்ரொபோசல் கொண்டு போனோம். அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுல அதை பண்ண முடியல. கொள்ளிடம் தனி தாலுக்காவதுக்குள்ள அனைத்து எலிஜிபிலிட்டி இருக்கு. இந்த ப்ரொபோசலே நாங்க கொண்டு போனோம், ஆனா செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. அதுக்கு பின்னால யாருக்கிட்டையும் நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா யாருக்கிட்டையும் ₹1 யாருக்கிட்டையும் நான் விரல் நீட்டினது கிடையாது. ₹1 யாருக்கிட்டையும் நான் பெற்றுக்கிட்டு அந்த ஒரு வேலை வாய்ப்பையோ எதையும் நான் கொடுத்ததே கிடையாது. யாரை வேணாலும் சொல்லுங்க, என்ன அந்த குற்றச்சாட்டுல என்னை ஈடுபடுத்தவும் முடியாது. நான் 11 சேர்மன், அதுலயும் சரி யூனியன் சேர்மனா என்ன நான் வந்து இந்த தேர்தல் வரலாற்றிலேயே கொள்ளிடம் பிளாக்ல தான் அதிமுகவுக்கு ஓட்டு அதிகம் வரும். அது 2016 நான் வந்து சேர்மன் 11 இருந்ததுனால 2016 எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கிற முறையில நான் சீர்காழி பிளாக்ல அதிமுகவுக்கு ஓட்டு வாங்கினேன் அதிகம். அந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுத்திருக்கோம். அப்படி அப்ப இருக்கிற முறையில இந்த காலேஜ் கொண்டு வந்தோம். எடப்பாடியிட்ட போராடி இந்த காலேஜ் கொண்டு வந்தேன். 50 ஆண்டுகளாக என்னுடைய தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஹையர் ஸ்டடி படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தோம். ஜிஹெச் டெவலப் பண்ணோம், 5.5 கோடி அங்க ஒரு பில்டிங் பண்ணோம், சிடி ஸ்கேன் கொண்டு வந்தோம். அதை விட்டா வெள்ளப்பள்ள உப்பனாரில் 32 கோடிக்கு தடுப்பணை எடப்பாடியார் ரிக்வஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்தேன். என்னால முடிந்த அரசு பணிகளை மக்கள் பணிகளையும் செஞ்சிருக்கேன். எல்லாம் இயக்க பணிகளையும் நான் வந்து எந்த இடத்துலயும் தொய்வு பண்ணது கிடையாது. நான் தோத்துட்டேன் 2021 தோத்துட்டேங்கிறதுனால இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல என்னுடைய இயக்க பணியில நான் எந்த ஒரு தொய்வும் வச்சது கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு
ஒரு துரோகத்தன்மையான ஒரு நடவடிக்கையை எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்துவிட்டது என்பதுதான் என்னோட நித்த வருத்தம். நானும் ஒரு 2 நாள் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். நமக்கும் சூடு சொரல நடிச்சிடக்கூடாது இல்லையா? என்னுடைய வலியை நான் வெளியில சொல்லணும். என்னுடைய அந்த அந்த மனத்தாங்கலை நான் வெளியில சொல்லி ஆகணும். சொன்ன இல்லைன்னா நானும் சொல்லுவாங்களே உப்பு போட்டு சொல்றீங்களே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருவோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த உங்ககிட்ட என்னுடைய இந்த ரெசிக்னேஷன் இதை கொடுத்துருக்கேன். நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இந்த ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் என்னுடைய மனசாட்சியை இடம் கொடுக்கல. நான் இந்த பொறுப்பு மாவட்ட அவைத்தலைவருங்கிற பொறுப்பு வச்சுக்கிட்டு நான் எந்த செயல்பாடுகளும் இல்லாம இருந்தா ஒருத்தர் விரல் நீட்டி என்ன கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது. அதனால அந்த மாவட்ட அவைத்தலைவருங்கிற பொறுப்பை இன்னைக்கு ரிசைன் பண்ணி உங்கள்கிட்டயும் அந்த பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டேன். கழக பொதுச் செயலாளருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். அதனால அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்துட்டேன். இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில என்னால இவங்களோட ஒரு துரோகத்தன்மையோடு செயல்படுற ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மண்டல செயலாளர், இவர்களோடு என்னால இணைந்து பணியாற்ற முடியாது என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவன்போடு சொல்லிக்கொண்டு